வணக்கம், ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். நிறையா சோஷியல் மீடியாவில், முக்கியமாக யூடியூப்பில், ட்விட்டரில் நிறைய இடங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறேன், கான்செப்ட் சொல்லியிருக்கிறேன், ஒர்க் ஷாப்பில் நிறையா சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் தொடர்ந்து மக்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, ரீட்டைல் பீப்புளுக்கு என்னுடைய ப்ராஃபிட் டார்கெட் இவ்வளோ லாபம் போதும், மாதத்துக்கு இவ்வளோ லாபம் போதும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த லாபம் கரெக்டாக என்ன ஸ்க்ரீனில் காமிக்கும்போது அதை நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமா, அந்த ஸ்ட்ராட்டஜி அதோட நிறுத்திக்கலாமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சத்தை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. எனக்கு 3% வந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. 30,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்யலாம்? 30,000 புக் பண்ணிவிட்டு அடுத்த 20 நாள் சும்மா உட்காந்துருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு சேலரியோ ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ கிடையாது. இது ஒரு தொழில். தொழில்னா லாபம் நஷ்டம் முன்ன பின்ன இருக்கும். மாதம் மாதம் எஃப்டியில் வர்ற மாதிரியோ இல்லை சம்பளம் வாங்குற மாதிரியோ உங்களுக்கு இருக்காது. இது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, சில மாதம் ப்ராஃபிட் அதிகமாக வரும், சில மாதம் ப்ராஃபிட் வராது, சில மாதம் லாஸில் கூட போகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த நல்லா கொடுக்குற ப்ராஃபிட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ராடவுனில் இருக்கிற மாதத்தில் உள்ள அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும். இப்போ 2% லாஸ் பண்ணிட்டீங்க, அந்த மாதத்துக்கு 3% வரணும். இப்போ 5% எக்ஸ்ட்ரா பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக் மந்த், ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு மாதம் வரும் பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் பிரகாரம். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும், ப்ராஃபிட் உங்களுக்கு மாதம் 3% வந்திருக்காது. சில மாதம் 10% கொடுத்துருக்கோம், சில மாதம் 3% கொடுத்துருக்கோம், சில மாதம் 3% லாஸ் ஆகிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 36% வந்திருக்கும். அப்படி தான் நடக்கும். அதனால் இந்த ஒரு எண்ண ஓட்டத்தை கைவிடுறது நல்லது. ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணியிருந்து அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்டிங்னாலே ஒரு ரூல்ஸ் டிஃபைன் பண்ணி நீங்கள் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சோதனைக்கு உள்ளாக்கியிருப்பீங்க. அந்த உள்ளாக்குறதுனால உங்களுக்கு ட்ராடவுன் தொடர்ந்து எவ்வளோ பணம் லாஸ் ஆகலாம், அதுதான் ட்ராடவுன் அப்படிங்கிற அமௌண்ட்டு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பணம் தொடர்ந்து லாஸ் ஆகலாம், எவ்வளோ பணம் அதிகமாக வரலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வராது, இந்த சந்தேகமே வராது. ஆக இந்த பேக் டெஸ்டிங்கில் என்ன சொன்னமோ அதுதான் பின்னாடி நடக்குமானா கிடையாது, அதை விட முன்ன பின்ன கூட இருக்கலாம். ஏன்னா பேக் டெஸ்டிங்கிறது உங்கள் பழைய டேட்டாவை வச்சு 10 வருஷமோ 5 வருஷமோ வச்ச டேட்டா தான். புது டேட்டாவில் டிஃப்ரெண்ட்டாக கூட வரலாம், கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம். உங்கள் ஐடியா வேலை செய்தான்னு நீங்கள் 10 வருஷமாக பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அடுத்த வருஷம் கரெக்டாக இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் முன்ன பண்ண இருக்கலாம். முன்ன பண்ண நான் சொன்னது என்னங்க, ப்ராஃபிட் குறையலாம் கூடலாம், ட்ராடவுன் குறையலாம் கூடலாம், ஆனால் பெருசாக கூடாது குறையாது அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டத்தோடைய கணிப்பு. இப்போ நான் சொல்லிட்டேன் ட்ராடவுனு ஏறலாம் இறங்கலான்னு. கரெக்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, ட்ராடவுன் ஏறலாம் இறங்கலாம், அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுடுறேன், ஸ்ட்ரிக்டாக போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் போட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட். அதே மாதிரி உங்கள் ப்ராஃபிட்டு இறங்கலாம் ஏறலாம் இல்லையா? நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நான் பார்த்துட்டேன் 5% தான் கொடுத்துருக்கு, இதுக்கு மேலே கொடுத்ததே கிடையாது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாளில் 10% கூட கொடுக்கலாம் இல்லையா? நான் என் ரியல் டைம் எக்ஸாம்பிளே பார்த்துருக்கேன். என்னென்னா, இது வரைக்கும் 3% 4% மேலே கொடுத்ததே கிடையாது ரிட்டர்ன். ஆனால் பட்ஜெட்டுக்கு 8% கொடுத்துருக்கு. இந்த பட்ஜெட் இல்லை, இதுக்கு முன்னாலோட பட்ஜெட் இருக்குது. போன மண்டே ஒரு ட்ரேடர் கூட எனக்கு தெரியும், அவர் என்ன சொன்னார்னா இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் நான் புக் பண்ணிடுவேன் அப்படின்னா. சரி, லாஸ் வந்தால் மட்டும் ஏங்க சீக்கிரமாக வெளில போகிறீங்கன்னா, பேக் டெஸ்டிங்கில் என்ன காமிக்கோ அதை விட அதிகமாக கூட வரலாம்ல அப்படின்னு அவர் சொன்னார். அதே தான் நான் திருப்பி சொன்னேன். ப்ராஃபிட் வரும்போதும் பேக் டெஸ்டிங்கில் என்ன வருதோ அதை விட அதிகமாக கூட வரலாம்ல, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டாக ரன் பண்ண விடணும், லாஸ் வந்துச்சுன்னா அதை உடனே கட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேக் டெஸ்டிங்கோட அதிகமாக லாஸ் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் பெட்டே பண்ண முடியாது. ஆனால் ப்ராஃபிட்னு வரும்போது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எவ்வளவோ அதை நீங்கள் ரன் பண்ண விட்டா தான் உங்கள் ஓவராலாக 1 இயரில் பார்க்கும்போது உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி அதில் 80% நீங்கள் கேப்சர் பண்ணாலே, அதை நீங்கள் எடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதை நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. சரிங்களா? ஸோ
ரன் யுவர் ப்ராஃபிட் கட் யுவர் லாஸ். அதாவது லாபத்தை ஓட விடணும், நஷ்டத்தை உடனே தடுக்கணும். இதுதான் சிஸ்டம். சரிங்களா? இது நிறைய இடங்கள்ல நிறைய புக்கில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பர்சனலாக பொசிஷன்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பொசிஷனலுக்கு பேக் டெஸ்ட் பண்ணுறேன், இன்ட்ராடேக்கு பேக் டெஸ்ட் பண்ணுறேன், எஸ்டிபிடிக்கு பேக் டெஸ்ட் பண்ணுறேன், வீக்லி மந்த்லி எல்லாத்துக்கும் பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். இந்த ரிப்போர்ட் எல்லாமே நான் ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தரேன். ஸோ என்னுடைய ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா வேறு இடங்கள்லாம் நடக்குது. சென்னை, பெங்களூர், டெல்லி, மும்பை அண்ட் ஹைதராபாத். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.